வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருடைய உறவு எப்படி இருந்தால் இந்த சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும், அதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். கிரேக்க நாட்டில் தலை சிறந்த ஒரு மாவீரன், ஒரு அரசன் தான் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் படிக்கின்ற பொழுது யார்கிட்ட படித்தார் அப்படின்னா, மிகப்பெரிய தத்துவ மேதை அரிஸ்டாட்டில்கிட்ட படித்தார். ஒரு முறை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை இந்த அரிஸ்டாட்டில் தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு ஆற்றங்கரை பக்கம் போனார். அப்படி போகும்போது அங்கே இடையில ஒரு ஆறு, அந்த ஆறை கடக்க வேண்டிய நிலை. அந்த ஆறில் தண்ணீர் பெருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. கொஞ்சம் உயர கொஞ்சம் அதிகமானோடனே தன்னுடைய மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருந்ததுனால அனைத்து மாணவர்களையும் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு அந்த ஆற்றோடைய ஆழத்தை பார்க்குறாரு. தன்னுடைய கால்களை உள்ளே விட்டு பார்க்குறாரு. ஆழம் போய்கிட்டே இருக்கு. இந்த நீர்ச்சுழி எப்படியும் மாணவர்களை இழுத்து சென்று விடும் என்பதை அறிந்து கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அப்படின்ட்டு வர்றாரு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கார் மாவீரன் அலெக்சாண்டர். உடனே தன்னுடைய ஆசான் தடுமாறியார். அதை பார்த்தோன்னே இவருடைய மனம் அப்படியே, நம்ம ஆசானை ஏன் தடுமாற வைக்கணும், இந்த ஆற்றங்கரையை நம்மளால் கடக்க முடியுமா முடியாதா என்பதை நாமே முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டு இந்த மாணவன் ஓடி போய் ஆற்றுக்குள்ளே குதிச்சிட்டான். குதித்த உடனே அரிஸ்டாட்டிலுக்கு ஒரே பயம். யாரா குதிச்சது, என்னடா சொல்லாமல் குதிச்சிட்டானேன்னு ஒரு பயம். உடனே அவன் நீச்சல் அடித்து அடுத்த கரையில் போய் உக்காந்துட்டு, ஆசானே இந்த ஆற்றை நாம் கடந்து விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அரிஸ்டாட்டில் உடனே, ஏண்டா அவசரப்பட்டு குதிச்ச, தண்ணீர் குறைஞ்சோடனே நம்ம கடந்து போயிருக்கலாமே அப்படின்னோடனே, இல்லை, நீங்கள் ஒரு முறை காலை வைக்கும்போது அந்த ஆறு உங்களை இழுத்தது. ஒருவேளை இந்த ஆறு உங்களை இழுத்து சென்றால் மீண்டும் உங்களை போல் ஒரு ஆசான் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதனால தான் நான் குதித்தேன். நான் ஒரு வேளை போனால் என்னை போல ஆயிரம் அலெக்சாண்டர்களை உருவாக்க வல்லமை உங்களுக்கு உண்டு, அதனால் நீங்கள் இருக்கணும், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன ஒரு அற்புதமான மாணவன் தான் மாவீரன் அலெக்சாண்டராக உருவாக ஒரு உத்வேகமாக அந்த நிகழ்வு இருந்தது. இந்த அலெக்சாண்டர் தான் அந்த அரிஸ்டாட்டிலோடைய வழியை அறிந்து பிற்காலத்தில் இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையாக உயர்ந்து நின்றான். இத்தகைய ஆசிரியரும் இத்தகைய மாணவரும் மீண்டும் கிடைப்பது அரிது என்று இந்த கதையை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.